Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. 8 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க வச்சுக்கோங்க. மேலே அவங்களுக்கு 20லேருந்து 30 சிகரெட் பிடிக்கிறது சமம். இந்த அக்யூட் டென்ஷன் வர்றது முக்கியமாக கவனிங்க. சின்ன கீரல் வரும், கீரல் விழுந்தவுடனே ரத்தம் அந்த இடத்துல 2 நிமிடத்தில் கிளாட் ஆகிடும். கிளாட் ஆகி ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் இறக்குறாங்க. உங்களுக்கு பார்த்துருக்கீங்க, டான்ஸ் ஆடும்போது இறக்குறாங்க, ஜிம்மில் போகும்போது இறக்குறாங்க, எதுனாலும் இறக்குறாங்களே, வேலை செய்யும்போது இறக்குறாங்க. ஐடியில் ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த 1 மணி நேரத்திற்கு ஒரு 10 செகண்டு 5 செகண்டு எழுந்து நின்னா போதும். எழுந்து நிற்கிற இடம் என்னது? இது கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார், ஒரு அமெரிக்காவில் பேசும்பொழுது, சார் நான் சிகரெட் பிடிப்பதால் மகிழ்ச்சி அடைகிறேன் சார், பண்ணலாமான்னு கேட்டாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி அடையுமா என்டார்மெண்ட் கூடும், அதை விட இந்த இப்போ சில இடத்துல ஃபுல்லாகவே ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த சான்சஸ் அதிகமாக வருது. இப்போ உதாரணமாக பாருங்கன்னா, இப்போ 80 வயசு ஆகுது சொல்கிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட நான் 18லேருந்து 20 மணி நேரம் வேலை செய்கிறேன். செய்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் இப்போ திடீர்னு ஒருத்தவங்க நார்மல் யங் ஏஜ்லேயே பிலோ 30ல் கேன்சர் வரவங்களாம் கொஞ்சம் நம்ம வியப்பாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அது ஏன் அப்படி? இந்த லைஃப் ஸ்டைல்னாலையா சார்? ரொம்ப அருமையான கேள்வி அது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ட்டு எல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட்டி, ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட், எந்த ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் ஒரு ரத்த குழாயில் படிந்து அழித்து விடும். அந்த டைமில் டென்ஷனாக இருக்கும்போது ஸ்மோக் பண்ணால் இன்னும் கெடுதல். ப்ளஸ் ஆல்கஹால். இதை பாருங்களேன், இந்த 3 ட்ரையட் என்ன தெரியுமா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி, இந்த 3 மந்திரங்களை வைத்து கொண்டால் ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஆக்சிடென்ட், சூசைட் 100க்கு 100 தடுக்க முடியும். அது 3த்துக்கு நீங்கள் 1 பைசா செலவழிக்க வேண்டாம். இதய நல மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் வி சொக்கலிங்கம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எஸ். அண்ட் இப்போ நிறைய நம்ம ஹார்ட் பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஹார்ட்டில் எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எதனால் வருதுன்னு. பட் இப்போ அது இல்லாமல் நிறைய ரீசர்ச்சர்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க் டைமிங்ஸ் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குமோ, ஒர்க்கிங் கல்ச்சர் இன் டுடேஸ் ஜெனரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்து என்ன அதில்? அது கரெக்டான பாயிண்ட்டை என்ன கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக எதாவது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. லாஸ்ட்டு ஒரு 4-5 வருஷமாகவே இது நடக்குது. இப்போ சமீபத்தில் WHO, அமெரிக்கன் ஹார்ட் ஃபெடரேஷன், அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன், வேர்ல்டு ஹெல்த் எல்லாமே இது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நேயர்களெல்லாம் கொடுக்குறேன். எதுவும் பயமுறுத்துறதுக்காக இல்லை. இப்போ நேயர்கள் அனைவருக்கும் தெரியும், சிகரெட் பிடிப்பது போத் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுது. ஆக்டிவ் ஸ்மோக்கிங்கோட பேசிவ் ஸ்மோக்கிங் கூட இருக்கவங்கள 3 மடங்கு பாதிக்குது. இப்போ ரீசன்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா, 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம். எவராவது ஒரு இடத்தில் 8 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க வச்சுக்கோங்க. மேலே அவங்களுக்கு 20லேருந்து 30 சிகரெட் பிடிக்கிறது சமம். ஓ மை காட். பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆச்சரியப்படாங்க. சொன்ன மீட்டிங்கில் உலக அளவில் பேச எப்படிங்க சொக்கலிங்க உட்காரத்து வேலை செய்கிறதுக்கும் ஸ்மோக்கிங்க இதுன்னா ஈக்குவலாகி போச்சு. இப்போ ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டென்ஷனோடு இருக்கிறாங்கம்மா, மூமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கறதில்ல. இந்த டென்ஷனோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது, கார்டிசால் ஹார்மோன் சுரக்குது. ஸ்மோக் பண்ணும்பொழுது நிறைய கெமிக்கல்ஸ், நிக்கோட்டின் வருது. இந்த நிக்கோட்டின் என்ற கெமிக்கல் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும், ஹார்ட் அட்டாக்லேருந்து ஸ்ட்ரோக் எல்லாமே, லங்கில் கேன்சர். இதில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நிக்கோட்டின் கிடையாது. அட்ரினல் கார்டிசால் சுரக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிக்கோட்டினுடைய எஃபெக்ட்டு இதய ரத்த குழாய், மூளை ரத்த குழாய் எல்லாத்துக்கும் வந்துடுது. அது சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா, நிறைய தடவை கேட்டிருப்பேன். இது புதுசாக உங்களுக்கு சொல்லணுன்னு பார்க்குறேன். இதை பார்த்தீங்கன்னா, இதய ரத்த குழாய் 2லேருந்து 3 மில்லிமீட்டர்மா. அதில் கொலஸ்ட்ரால் இருக்கணும். கொலஸ்ட்ரால் இருக்கிறது உயிர் வாழணும். அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்கிறது பதில் நீ ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற. ஒர்க்கிங்கில் நீ ஹாப்பினஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வச்சுக்கோ. யார் எத்தனை பேர் ஒர்க் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்க முடியும்? ஒர்க் பண்ணும்போதே டென்ஷன் ஆகிடுதில்ல. அது எவராவது ஒரு 8 மணி நேரம்
ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஸ்மோக்கிங் ஈக்குவலண்ட் இல்லாத போயிடுமா? அடுத்தது அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ டென்ஷனோட வேலை செய்யும்போது அட்ரினல் ஹார்மோன் சுரக்கும்பொழுது நாளடைவில் பாருங்களேன், இந்த கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் படியுது. ஸோ ரத்த குழாயில் படிவதற்கு அந்த அட்ரினலின், கார்டிசால், ஸ்மோக் பண்ண நிக்கோட்டின் ஸ்ட்ரெயிட்டாகவே ரெண்டும் படிய வைக்குது. நிக்கோட்டின் கூட எப்படி வேலை செய்யுதுன்னா, நிக்கோட்டின்ற கெமிக்கல் வந்து அட்ரினல், கார்டிசாலை இன்க்ரீஸ் பண்ண வச்சு படிய வைக்குது. ஸோ ஸ்மோக்கிங்க்கு நிக்கோட்டின் மட்டும் ப்ளஸ் அது அட்ரினல், கார்டிசால் கூடுது. உட்காந்து டென்ஷனோடு இருக்கும் பொழுது அவனுக்கு நிக்கோட்டின் கிடையாது, அட்ரினல், கார்டிசால் கூடுது. புரிஞ்சுக்கலாமா? அது கூடிக்கிட்டே படியுது. அது படிஞ்சு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது 15-20 வருஷம் ஆகும். ஆனால் வேலை செய்யறதுக்கு ஏதோ டக்குன்னு ஒரு அக்யூட் டென்ஷன் வந்துடுது வச்சுக்கோங்க ஒரு ஸ்டேஜில். அந்த அக்யூட் டென்ஷன் வர்றது முக்கியமாக கவனிங்க. சின்ன கீறல் வரும். கீறல் விழுந்தவுடனே ரத்தம் வந்து அந்த இடத்துல 2 நிமிடத்தில் கிளாட் ஆகிடும். கிளாட் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் இறக்குறாங்க. உங்களுக்கு பார்த்துருக்கீங்க, டான்ஸ் ஆடும்போது இறக்குறாங்க, ஜிம்மில் போகும்போது இறக்குறாங்க, எதுனாலும் இறக்குறாங்களே, வேலை செய்யும்போது இறக்குறாங்க. ஐடியில் ரொம்ப அதிகம், ஏன்னா இந்த கிளாட் ஆகிறதுனால. அந்த சமயத்தில் ரத்த குழாய் இப்படி இருக்கிறது வந்து வேகமாக சுருங்குவது. ஸோ ஸ்மோக்கிங் வந்து அவ்வளவு கெடுதலோ, அதே மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து டென்ஷன். எதுக்குமா மனிதர்கள் சம்பாதிக்கிறாங்க? சம்பாதிப்பது அனைத்து மகிழ்ச்சியாக இருக்க தானே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சம்பாதிப்பில் மகிழ்ச்சி இழக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சி இழக்கும் அட்ரினல் கூடுது, கிளாட் வருது, ஸ்பாசம் வருது, ப்ளஸ் அடப்படுது. அதான் சொல்லுகின்றேன், ஒர்க் இஸ் வர்ஷிப். ஒர்க் இஸ் வர்ஷிப்னால் செய்கின்ற வேலையை தெய்வமாக நினைத்து கொண்டு ஒர்க் அண்ட் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி அந்த ஒர்க்லேயும் நீ ஹாப்பி ஹார்மோன் என்டார்ஃபினை சுரக்க வச்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சுரக்க வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தால் அப்போ ஈக்குவல் ஸ்மோக்கிங் அவர் சொல்ல முடியுமான்னு? அப்போ என்ன, அது நான் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். அனைவருக்கும் 3 இதயம் மக்களுக்கு தெரியும். ஒரு இதயம் தான் நினச்சிட்ருக்கேன். 3 இதயம். இந்த கெண்டைக்கால் ஒரு இதயம், இந்த கெண்டைக்கால் 3வது இதயம். இந்த கெண்டைக்கால் தசைகளை குறைஞ்சது 8 மணி நேரம் வேலை செய்கிறேன், 10 மணி நேரம் வேலை செய்கிறேன். 1 மணி நேரத்திற்கு ஒரு 10 செகண்டு 5 செகண்டு எழுந்து நின்னா போதும். எழுந்து நிற்கிற இடம் என்னது, கண்ட்ராக்ட் ஆகிடும். உடனே ரத்தம் கீழே இருக்கிறது பம்ப் பண்ணி இதயத்துக்கு போயிடும். ஸோ எவ்ரி 1 ஹவர் எழுந்து நிற்கும் பொழுது கண்டைக்கால் தசைகள் பெரிஃபரல் ஹார்ட் இயங்க வைக்கிற. ஸோ 15 செகண்ட்ஸ் பிரேக் கொடுத்தா போதும். சப்போஸ் ஒரு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அங்கேருந்து மூவ்மெண்ட் கொடுத்து ஸ்ட்ரெச் ரிலாக்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணணும். எந்த நிலையிலையும் கண்டினியூஸாக வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யும்போது மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா உங்கள் ரத்தம் கொலஸ்ட்ரால் படியாது, கீறல் விழுந்து ரத்தம் வந்து உறையாது, ஸ்பாசம் போகாது. அதான் சிட்டிங் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்மோக்கிங். அதை கட்டாயம் தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் அந்த செகண்ட் ஹார்ட்ன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணாலுமே ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப நல்லது. இப்போ நிறைய ஐடியில் பாருங்கள், என்ன பண்ண 8 மணி 10 மணி நேரத்தில் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அவங்களே பிரேக் கொடுத்து ஜிம்முக்கு கூட போக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துல எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுங்க, மகிழ்ச்சியாக ஒரு பரிமாற்றம் சரிங்க. இப்போ ஹியூமர் கிளப்பில் போய் பண்ணவன் ஏதாவது ஒன்று நகைச்சுவை உள்ளே உணர்ந்து இது பண்ணும்பொழுது அப்போ என்ன ஆகுதுன்னா, கூட்டத்தோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு பாருங்களேன், மகிழ்ச்சியோட என்டார்ஃபின் சுதந்திரம், ஆக்சிடாசின் உறவினர்களோடு இருக்கும் பொழுது, நண்பர்களோடு இருக்கும் பொழுது செரட்டோனின், மெலட்டோனின் எல்லாம் ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதுக்கு வந்து நீங்கள் எந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸோட கலந்துரையாடல் ஆனாவே இப்போ உங்களோட இருக்கு, நான் மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு என்டார்ஃபின் கூடணும், எனக்கு என்டார்ஃபின் கூடணும். அதை வச்சுக்கிட்டு இருந்தாவே உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இது கேட்கும்பொழுது ஒருத்தர் சொன்னார், ஒரு அமெரிக்காவில் பேசும்பொழுது, சார் நான் சிகரெட் பிடிப்பதால் மகிழ்ச்சி அடையிறேன் சார், அது பண்ணலாமான்னு கேட்டாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி அடையும்போது என்டார்ஃபின் கூடும். அதை விட இந்த சிகரெட்டில் இருக்க நிக்கோட்டின் அது வந்து அந்த என்டார்ஃபினுடைய எஃபெக்டை குறைச்சி அந்த பேட் எஃபெக்ட் மட்டும்தான் வரும். ஸோ மது அருந்துவதோ சிகரெட் பிடிப்போ மகிழ்ச்சி அந்த மாய உணர்வுகள் போனால் உங்களே அழிச்சிடுவீங்க, அதில் மாற்று கருத்து இல்லாமல். அண்ட் இப்போ இந்த சந்தோஷமாக இருக்கணும் அந்த இது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல சார், இப்போ சில இடத்துல ஃபுல்லாகவே ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக சில இடங்களில் 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க, லைக் 10 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா டைமிங் பார்க்குறது, எக்ஸ்ட்ரா மணிக்காகவும் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்காகவும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த சான்சஸ் அதிகமாக வர்றது.
இப்போ உதாரணமாக பாருங்களேன், இப்போ 80 வயசு ஆகுது சொக்கலிங்க. இப்போ கிட்டத்தட்ட நான் 18லேருந்து 20 மணி நேரம் வேலை செய்கிறேன். செய்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு கிடைத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரமாக நினச்சி மகிழ்ச்சியாக செய்யணும். நான் இந்த பேட்டி கொடுக்குறேன்ல, பேட்டி கொடுக்கும்போது சொக்கலிங்க மெடிடேஷனில் இருக்கிறேன். என் என்டாரண்ய சுரந்துக்கிட்டு தான் உங்களோட பேசுகிறேன். ஸோ செய்கின்ற தொழிலை தைரியமாக வச்சுக்கணும். ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளோ ஜீரனாலும் சேர்த்துக்கிட்டே பணக்காரன் ஆகிடு. அந்த பூஜ்யங்களுக்கு மதிப்பு அந்த ஒன்று என்று நீ உயிரினம் இருக்கும் பொழுது தான் அது பூஜ்யங்களை தவிர, நீ பணம் சம்பாதிச்சுன்னு சொல்லி உன்னை இழந்து விட்டால் பூஜ்யங்களுக்கு பிரயோஜனம் இல்லைம்மா. எப்படியும் ஒர்க் அண்ட் லைஃப்பை நீ பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுவும் மனப்பாடு உன்னுடைய இதுதான். நீ வேலை செய்யலாம், வேலை செய்கின்ற இடத்திலே நீ முதலாளியை நினச்சிக்கிட்டு வேலை செய். அப்போ தான் முக்கியம். பணம் மிக முக்கியம். பணம் இல்லைன்னா வாழ்க்கை முடியாது. ஸோ பணம் மகிழ்ச்சிக்கு தேவை. அந்த வேலை செய்து பணம் சம்பாதிக்கும்போது மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. ஓகே, அதுதான் முக்கியமானது. நைஸ், வெல் செட். அண்ட் இந்த விஷயங்கள் வந்து நம்ம பேசுகிறப்போ சில பேருக்கு வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கேன்சர் பார்க்குறதோ, பீட் எனி கேன்சர், அதுக்குமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற நம்மளோட லைஃப் ஸ்டைல் காரணமாக இருக்குமோ? பீட்டோ இப்போ திடீர்னு வந்து ஒருத்தவங்க நார்மல் யங் ஏஜ்லேயே பிலோ 30ல் கேன்சர் வரவங்களாம் கொஞ்சம் நம்ம வியப்பாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அது ஏன் அப்படி? இந்த லைஃப் ஸ்டைல்னாலையா சார்? ரொம்ப அருமையான கேள்வி அது. உலக மக்களை கொண்டு கொண்டே இருப்பது 3 வியாதிமா. 1 ஹார்ட் அட்டாக், 2வது கேன்சர், 3வது ஆக்சிடெண்ட் அண்ட் சூசைட். இது 3ம் இன்று மனிதர்கள் மனம் வைத்தால் சொன்னால் ஆச்சரியப்பட மாட்டேன், 100க்கு 100 தடுக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ட்டு எல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட்டி, டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட். எந்த ஃபாஸ்ட் ஃபுட்லேயும் டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் ஒரு ரத்த குழாயில் படிந்து அழித்து விடும். அந்த டைமில் டென்ஷனாக இருக்கும்போது ஸ்மோக் பண்ணால் இன்னும் கெடுதல். ப்ளஸ் ஆல்கஹால். இதை பாருங்களேன், இந்த 3 ட்ரையட் என்ன தெரியுமாம்மா? ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்மோக்கிங், இந்த ஆல்கஹால் ட்ரையடுன்னு சொல்லி உங்களை கொல்லுகின்ற இதை 3 நீங்கள் தவிர்த்தணும். இப்போ சமயத்தில் என்ன தெரியுமாம்மா? நிறைய பேர் வந்து ஆல்கஹால் குடிக்கிறோம். எந்த மதுவிலும் இருக்கிற பொருள் எத்தனால். எத்தனால் என்ன பண்ண ஆசேஜ் எத்தனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. அது லிவரில் போன உடனே அந்த எத்தனால் அசிட்டால்டேடாக மாறுது. அந்த அசிட்டால்டேட் என்ன பண்ணுது தெரியுமாம்மா? உங்களுக்கு வந்து நரம்புகளை எல்லாம் பாதிக்கும். அது லிவரில் மெட்டபலைட் ஆகும், லிவரை வந்து கெடுத்துரும். லிவரை வந்து சிரோசிஸ் ஆகிடும், லிவர் ஃபெயிலியர் வந்துடும். அதனால் இறக்குறாங்க ஆல்கஹால். குடல் புண்ணு, அந்த குடல் புண்ணில் துவாரம் விழுந்து எமரேஜ் வந்து அதுலேயும் இறப்பாங்க. நிறைய பேர் மது அருந்தும்போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஏன் குடிக்கக்கூடாதுன்னு கேட்டால், மது அருந்தும் பொழுது இதய துடிப்பு கூடுது, ரத்த அழுத்தம் கூடுது, இதய தசைகளை வந்து வலுவிழக்க செய்யுது. அது பேர் கார்டியோமயோபதி. இப்போ நரம்புகள் எல்லாமே எஃபெக்ட் பண்ணும். இது வந்து காலங்காலமாக சொல்லிட்டு வர்றது. ஆனால் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்டு உலக அளவில் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஃபெடரேஷனாக சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமாம்மா? அந்த அசிட்டால்டேட் வந்து உடம்பில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லா கேன்சருக்கும் எந்த இடத்துல உறுப்பு இருக்குதோ அந்த அசிட்டால்டேட் வந்து எங்கெங்கே உறுப்புதோ, ஸ்கின் கேன்சர் சொல்லி, லேடிஸுக்கு பிரஸ்ட் கேன்சர், யூட்ரைன் கேன்சர், ஆண்களுக்கு அந்த லிவர் கேன்சர்லாம் விட்டுடு, எல்லா கேன்சரை விட புற்றுநோயை குடலுக்கு, அதை விட ப்ராஸ்டேட்டுக்கு, கிட்னிக்கு, எங்கெங்கெல்லாம் உறுப்பு இருக்குதோ அந்த அசிட்டால்டேட் போய் அந்த 40 ட்ரில்லியன் செல்ஸ் உடம்புல இருக்குதுமா. அந்த 40 ட்ரில்லியன் செல்ஸ் அது விஷப்பொருளாக ஸ்மோக்கிங், நிக்கோட்டினை போய் தாக்குது. இந்த அசிட்டாலி, இந்த ஆல்கஹால்னால் அதை போய் எல்லா உறுப்புகளும் தாக்கி பல கேன்சர் வருவதற்கு ஆல்கஹால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. உலக மக்களுக்கு தெரியும், பயமுறுத்தல. நம்ம வந்து மகிழ்ச்சிக்காக எது செய்கின்றோமோ அனைத்தும் உன்னை உயிரை இழப்பதற்காக நீ செய்கின்ற கருவியாக மாறிடும். அந்த மகிழ்ச்சி தற்காலிகமாக கொடுக்கலாம். அதுவும் ஒவ்வொருத்தரும் சொல்ல, டென்ஷன் ஆகும்போது ஸ்மோக் பண்ணுறீங்க டாக்டர், அது ரொம்ப கெடுதல் ஆகிடுதில்ல. ஸோ கட்டாயம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டும் ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலும் அந்த டயர்டை வந்து கட்டாயம் நிறுத்தணும். அதை விட முக்கியமாக என்ன தெரியுமா பண்ணுறாங்கம்மா? 5 நாள் நல்லா வேலை செய்கிறாங்க. வெள்ளி சனி நல்ல நாள் நடிச்சிட்டு சனிக்கிழமை வரும்போது என்ன பண்ணுறாங்க? மிட் நைட் வரைக்கும் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பண்ணிவிட்டு 12:30 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறாங்க வச்சுக்கோ. காலை 5 மணிலேருந்து 8 மணி வரை ஆஃபீஸ் போகும்பொழுதோ காலேஜ் போகும்பொழுதோ போகிற வழியிலே இறந்துடுறாங்க. நான் சொன்ன இந்த கருத்துக்கள்னால்
ஸோ அனைத்தும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கும், ட்ரைக்ளிசரைட்ஸ் கூடும். அப்புறம் ரத்த குழாயில் கீழே வந்து ஃபேட்டை வந்து அதை கிளாட் ஆகிறதுக்கு காரணமாயிடுது. ஸோ யாரையும் பயமுறுத்தலை. நாம் செய்கின்ற முறைகள், உணவு எப்படி, உடற்பயிற்சி எப்படி, அதை விட மிக முக்கியம் உணர்வு. ஸோ உணர்வு, உடற்பயிற்சி, அந்த 3 இப்போ மறுபடியும் அனைவருக்கும் சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன். உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி இந்த 3 மந்திரங்களை வைத்து கொண்டால் அந்த 3 கொடிய நோய் சொன்னல, ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஆக்சிடென்ட், சூசைட் 100க்கு 100 தடுக்க முடியும். அது 3த்துக்கு நீங்கள் 1 பைசா செலவழிக்க வேண்டாம். ஸோ என் நிலையில் மகிழ்ச்சியாரு. மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது முன்னே இழக்கின்றாய். உலகத்தில் எந்த மனிதனும் தன்னை இழந்து அடைவதற்கு ஒன்றுமில்லை. உயிரை விட உலகத்தில் மதிப்பானது இல்லை. அந்த உயிரை காப்பாற்றிக்கொள்ள மகிழ்ச்சி என்ற உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது. அதை இழப்பதற்கு காரணம் அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் மகிழ்ச்சியை கொடுக்குது, மாய உணர்வில் உங்களை அழிக்கும் கருவியாக மாற்றக்கூடாது. அண்ட் சில பேர் சோஷியல் ட்ரிங்கர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். சரிம்மா, அக்கேஷனாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களை பற்றி கவலை இல்லை. ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா அது வந்து டிவியில் சொல்ல முடியாது, அப்படியே சாப்பிட முடியக்கூடாது. ஒரு நோயாளி சமீபத்தில்மா ரொம்ப சிகரெட் பிடிச்சிருந்தா, ஹார்ட் அட்டாக் வந்து 33 வயசு, ஸ்மோக்கிங் விட்டுட்டார். என்கிட்ட கேட்டார், நான் எப்போயாவது நீ சொன்ன மாதிரி சோஷியல் ட்ரிங்க், அக்கேஷனாக ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா சொல்லி கேஷில் எழுதுன பண்ணலான்னு சொல்லி 3 மாதம் கழித்து அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அக்கேஷன் சொன்ன உடனே எவ்ரிடே அவர் அக்கேஷன் க்ரியேட் பண்ணுறாருங்க. ஸோ எந்த இதுவும் வேண்டியதில்லை. அதை விட முக்கியம் நீ மகிழ்ச்சியாக இருக்கலம்மா, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்ல, அப்போ என்டார்ஃபின் ஹார்மோன் கூடுது. இந்த என்டார்ஃபின் கூடுமா, என்டார்ஃபின் என்ன தெரியுமாம்மா, மார்ஃபின் என்பதை வெளியில் போட்டுக்கொண்டு இன்ஜெக்ஷனாக போட்டால் உங்களை கொன்னுடுது, ட்ரக் அடிக்ட் ஆகிடும். அந்த உள்ளே சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்டார்ஃபின். அந்த உள்ளே சுரக்கின்ற மார்ஃபினை, என்டார்ஃபினை சுரக்க வைத்து கொண்டால் 100 வருடம் இயற்கை கொடுத்துருக்கிறத ஏன் வைக்க மாட்டேன்றீங்க? ஸோ அனைத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அனைத்திலும் என்டார்ஃபினை சுரக்க வைக்கணும், நலமுடன் வளமுடன் வாழ முடியும். இன்னொரு முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன் பாருங்களேன். எவருக்காவது பார்க்குறவங்களுக்கு 99 பங்கு கிளாட் அடைப்பேருன்னு வச்சுங்க. 3 மந்திரங்களை இன்னிலிருந்து கடைப்பிடிங்க. அந்த 99 அடைப்பு 1 வருடத்தில் 0 ஆகிடும். 1 வருடத்தில் இன்னும் மகிழ்ச்சியான செய்தி மறுபடியும் சொல்லியிருக்கேன், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்கள் தாத்தா பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ப்ரெஷர், உங்கள் அப்பா, உனக்கு, உங்கள் குழந்தைக்கு, பேரக்குழந்தை எல்லாருக்கும் போயிடுதில்ல. அவர்கள் அனைவரும் இன்றிலிருந்து 3 மந்திரங்களை 9 வருடம் கடைப்பிடிக்கணும். எத்தனை வருடம்? 9 இயர்ஸ். 9 வருடம் கடைப்பிடித்தால் அந்த ஜீனே வியாதியின் தன்மையை இழந்து விடுகிறது. அதனால் அதிலிருந்து விடப்பட்டுக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து வாழ வேண்டுமே தவிர தயவுசெய்து வாழ்க்கை ஒரு இனிய பயணம், பந்தயம் அல்ல. மற்றவர்களை பார்த்து காப்பி அடித்தால் நீங்கள் இறப்பதற்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி நலமுடன் வளமுடன். கண்டிப்பாக சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களோட அழகாக சொன்னீங்க, எங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ஆமாம், யாருக்கும் ஒன்று சொல்கிறேம்மா, இது அறிவுரையாக நினைத்துக்கொள்ள உங்களை அட்வைஸ் பண்ணலை, என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அது நீங்கள் கேட்கின்ற நேயர்கள் அனைவரும் உங்கள் உறவினர்கள், பெற்றோர் அனைவருக்கும் சென்றடைய வைத்து விட்டால் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வழி செய்து சொக்கலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார், நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.